வந்து என்னது யூவி ஜென்ரலா வந்து எஸ்டிபில இருக்காது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்க, மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணணும் அப்படின்றத வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ்லயும் ஒரு பாராமீட்டர் டிஎஸ்எஸ், சிஓடி, பிஓடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்மியாகும். சரிங்களா? ஆனா அதாவது அதுக்கப்புறம் அதோட கலரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல், வாட்டரோட ஸ்மெல், இதெல்லாம் வந்து கம்மி பண்றதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா டிடிஎஸ்க்கு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த வித ஸ்டேஜும் கிடையாது. ஓகே, சோ டிடிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க இன்லெட் வாட்டர்ல என்ன வருதோ அதே தான் அவுட்லெட்டா உங்களுக்கு போகும். சோ டிடிஎஸ் இப்ப ஒரு வாட்டர்ல வந்து டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ppm இருக்கு அப்படின்னா, சோ அதே அவுட்புட்ல போகும்போதும் அதே 500 ppm தான் இருக்கும், பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் இருக்கும். அதே டிடிஎஸ் லெவல் வந்து அதே 500 ppm தான் இருக்கும். 500 ppm அதுக்கு முன்னாடி இருக்கலாம். பட் என்ன இன்லெட்ல கொடுக்குறீங்களோ அதே வந்து அப்படியே அவுட்லெட்ல ப்ரொபோஷனலா இருக்கும். சரிங்களா? அதுல வந்து வித் ரெஸ்பெக்ட் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா எஸ்டிபில அந்த மாதிரி டிடிஎஸ் ரெடியூஸ் பண்றதுக்கான டெக்னிக் கிடையாது. ஓகே, சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்.